அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு கேள்வி. ஒட்டுமொத்த ஹைனா கூட்டங்களும் இணையதளத்தில் இப்போ கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக 2 நாளைக்கு பேட்டா வேணுமா, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமையிலேருந்து அங்கே முட்டு கொடுக்க ரெடியாக இருந்துக்கிட்டு இருக்கோம். 3 நாளைக்கு சேர்த்தே நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொல்லி முப்பேறு விழாவை ஐயா ராமதாஸ் அவர் திண்டிவனத்தில் நடத்துகிறாங்க. 86வது வயது பிறந்தாலை ஒட்டி. அப்போ அவங்க 30 விழா நடத்துகிறாங்களா, நாங்களும் 3 நாளைக்கு முட்டு கொடுக்குறோம் உங்களுக்காண்டி. எங்களுக்கு 200 ஈக்குவல்ட்டு ஒரு 600 அந்த அக்கௌண்ட்டில் ஏற்றுங்கன்னு சொல்லி உடன்பிறப்புகள் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ராமதாஸ் அவர்கள் என்ன பேசினாங்க, எதற்கு இந்த ஹைனா கூட்டங்கள் குதிக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எங்கள் நாடு, எங்கள் பூமி, எங்களால் வளர்ந்தது, எங்கள் மண். உனக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு இங்கே என்ன? இந்த ஒரு வார்த்தை தான், உனக்கு இங்கே என்ன வேலை? இது எங்கள் நாடு, எங்கள் மண், நான் உங்ககிட்ட நிற்கணுமா, அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசிட்டாங்க. இப்போது ஹைனா குட்டங்கள் கொதிக்கிறாங்க. நமக்கு இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சந்தோஷமாக இருக்குது. நல்லா குதிங்க, நல்லா ஆடுங்க. நீங்கள் கதறதை பார்க்கும்போது நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த திமுக கட்சியில் கூடிய உண்மையான ஒரு தொண்டன், இந்த திமுக கட்சியை ஒருத்தங்க ஏற்றிருப்பாங்க தெரியுமா, என்னுடைய சித்தாந்தம், என்னுடைய கொள்கை, அது என்னது, ஒரே குலம் ஒருவனே தெய்வம் அப்படின்னு பல வாரம் உருட்டுவாங்க தெரியுமா. இந்த உருட்டக்கூடிய ஒருத்தங்களுக்கு அந்த கட்சியினுடைய கொள்கை எப்படி இருப்பது என்பதற்கு சிறந்த சான்று யார் தெரியுமா? இந்த ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இது ஒரு சூர்யா சேவரிங்கின்ற ஒருத்தர். ஐயா ராமதாஸ் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லேயே ஒரு மூத்த அரசியல்வாதி. கிட்டத்தட்ட 86வது பிறந்தநாளை கொண்டாடுறாங்கன்னா அப்போ எத்தனை தலைவரை பார்த்துருப்பாங்க. எம்ஜிஆரை, அண்ணாதுரையை, பெரியார் அவர்களை, அப்புறம் ஸ்டாலின் அவர்களை, ஜெயலலிதா அவர்களை, எடப்பாடி பழனிசாமி அவர்களை, ஓபிஎஸ் அவர்களை, அண்ணன் சீமான் அவர்கள், அண்ணாமலை, அப்படின்னு எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்களை, உதயநிதி ஸ்டாலின்லேருந்து பல பேரை பார்த்த ஒருத்தர். அப்போ இவர்களுடைய இந்த ஆபாச உச்சம் என்பது என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுதான் இவர்களுடைய மிக முதன்மையான கொள்கை. இதில் 2வது கொள்கை ஒன்று இருக்குது. என்ன கொள்கைனா, யார் என்ன பேசினாலுமே அவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய திராவிடத்தை தூக்கி போட்டு, திராவிடம்னா உங்களுக்கு புரியாதுல, அதாவது அவங்க என்ன யார் சொன்னாலுமே, இப்போ யாராவது ஒருத்தர் உதாரணத்துக்கு இப்போ ஓபிஎஸ் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஓபிஎஸ் பேசுகிறாருன்னா ஓபிஎஸ் சார்ந்து இருக்கக்கூடிய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட குடும்பம் இருக்கும் தெரியுமா, இதுதான் திராவிடம். புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாமே ஸ்மார்ட்டு, அதனால் நான் அப்படி மேம்போக்க சொல்லிட்டு போகிறேன். இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த வார்த்தை பதிவு பண்ண உடனே இப்போ இந்த ஒரு தம்ப்நெயில் ஒன்று போட்டிருக்க ஒரு உண்மையான திராவிட பிள்ளை இவன் தான். சரியாக தான் நான் சொன்னேன், திராவிட பிள்ளை. ஆமாம், இந்த திராவிட பிள்ளை இவன் தான். இந்த திராவிட பிள்ளை சரிதானே? ஆமாம், இந்த திராவிட பிள்ளை, இந்த மோகன் இருக்காமல, கிருபா மோகன், இப்போ ஐயாவுக்கு வயசு 86. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸில் வர தேடி இவர் போகிறாருன்னு சொல்லி ஒரு பதிவை தூக்கி யூடியூப்பில் ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டாங்களாம். இவங்க அட மானங்கிட்டவங்களா, இதுதான் உங்களுடைய ஆதாரமா? ஒருத்தங்க பதிவு பேசினாங்கன்னா அந்த பதிவிற்கு எதிர்கருத்து எடுத்து வைக்கணும். ஐயாவுடைய கேள்வி என்ன கேள்வி, நான் எதற்கு உங்ககிட்ட நிற்கணும், என்ன காரணம்? 10.5% தொடர்ச்சியாக அந்த மக்களுக்காண்டி பேசக்கூடிய ஒருத்தர் ராமதாஸ் அவர்கள். அவர் கட்சியை தாண்டி உண்மையிலேயே வன்னியர் மக்களுக்காண்டி வன்னியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர். எனக்கு விவரந்திலிருந்து அவர் ஒரு சாதிக்குள்ளே திணிச்சு பார்த்தாலுமே எனக்கு நம்ம ஊரில் ஐயா வீனர்ஸ் இருக்கிறாங்க. வீனர்ஸ் அவர்கள்லாம் அந்த கட்சியிலேருந்து வந்தவர் தான். இப்படி பல பேர் உருவாக்கி விட்டவர், திருமாவளவன்லேருந்து நிறைய பேர் உருவாக்கி விட்டவர். அப்போ அவரை அவருடைய நோக்கம் என்ன, அந்த மக்களுக்கு உண்மையாக இருக்கும், அந்த மக்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு போனோம். தன்னுடைய இறுதி மரணத்தில் கூட, அதாவது தான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன், இந்த உழைப்பு கடைசி காலகட்டத்தில் கூட மக்களுக்காக என்ன உழைப்பு என்பதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு பலகட்ட வேலைகள் அவர் செய்திருக்காரு. உண்மையிலேயே அந்த மக்களுடைய நலனுக்காக தொடர்ச்சியாக பாடுபடக்கூடியவர் தான் ஐயா ராமதாஸ் அவர்கள். அப்படி இருக்கும்போது இந்த 10.5% இந்த அரசு தொடர்ச்சியாக, திமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவே மாட்டேங்கி, அதை தள்ளுபடி, அதாவது அதை தள்ளி போட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த கட்சியில் கூட்டணிக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு,
நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியே தீர்வுன்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்கிறாரு. நாங்கள் இந்தியா கூட்டணி வந்துச்சுன்னா இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை. ஆனால் எல்லாத்தையும் பீகாரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, இந்தா பாரு, ஹரியானாவை பாரு, குஜராத்தை பாரு பேசுவாங்க. இந்தா இருக்குது பீகாரில் நிதிஷ்குமார் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தார். அதுக்கு பிறகு சங்கி உள்ளே புகுந்து அவன் வந்து ஆட்டியை குழப்பம்னு வச்சுக்கோங்க. அது கதை வேறு விஷயம். நீதிமன்றத்துக்கு போய் குட்டையை குழப்பிவிட்டான், வழக்கம் போல் சங்கிக்கான வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். ஆனால் இந்த வேலையை நிதிஷ்குமார் செஞ்சுருக்காரு. சமூக நீதினு பேசக்கூடியவங்க, எல்லாருக்கும் எல்லாரும் பேசக்கூடியவங்க, எல்லாரையும் நாங்கள் உயர்த்த போகிறோம், விளிம்புநிலை மக்களுக்கு நாங்கள் வந்து கை கொடுத்து தூக்க போகிறோம் பேசக்கூடியவங்க எதற்காக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறாங்க? இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, யாரா நீங்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மக்கள்லாம் திரும்பிடுவாங்க. இல்லை நின்று வச்சுக்கோங்க. பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தது பிறகு அங்கே பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அந்த வேலை வாய்ப்பிலிருந்து எல்லாத்தையுமே ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் எப்படி ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பார் என்பதற்கு பெரிய சான்று. எல்லாரும் ஏந்துட்டாங்க. ஏப்பா இவ்வளோ பேர் நம்மளுடைய வேலை வாய்ப்பு பிடுங்கி வச்சுருக்காங்களா? நம்ம எம்எல்ஏக்கள்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து ஒட்டுமொத்தமாக இந்த துறையிலேருந்து நம்ம இத்தனை சாதி நம்ம இருக்கிறோம், இவ்வளோ பேர் இருக்கிறோம் நம்ம எண்ணிக்கையில். ஆனால் நம்ம பிரதிநிதிகள் யாருமே இல்லைங்கிறது எப்போ தெரிஞ்சவங்களுக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தெரிஞ்சிச்சு. யார் அதிகமாக இருந்திருக்காங்க பார்க்கும்போது அவங்க மேந்துட்டாங்க. இப்போ நமக்கும் அதே நிலவரம் தான். நமக்கு என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கவே வேண்டாம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஒரே குடும்பத்தில் 2 அமைச்சர் இருக்கிறாங்க, ஒரே சாதிக்குள் 2 அமைச்சர் இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழே தாய்மொழி இல்லாதவர்கள்லாம் எம்பியாக இருக்கிறாங்க. తమిళనాడులో చాలా మంది కమ్మారు ఉన్నారు, తెలుగు వారు ఉన్నారు. ఇన్ఫ్యాక్ట్ అక్కడ ఉండే తెలుగు కమ్యూనిటీ ఒక వెరీ స్ట్రాంగ్ కమ్యూనిటీ. ఒక 40% దగ్గర తెలుగు వారు. அங்கே போய் ஆந்திரா போய் தெலுங்கில் பேசுகிறாங்க. அப்புறம் எங்கே போனாலும் தெலுங்கில் பேசுகிறாங்க, கன்னடத்தில் பேசுகிறாங்க, அவங்க திராவிட மொழியில் பேசுகிறாங்க. அப்போ நமக்கு வெளிப்படையாக தெரியுது. அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டோம்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாருமே கேட்டிருந்த வார்த்தையை இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஐயா சொன்னாங்க தெரியுமா, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலை, உனக்கு இங்கே என்ன வேலைங்கிறது ஒரு வார்த்தையை கேட்டாங்களா? இந்த வார்த்தையை தமிழ் மக்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடும். உனக்கு இங்கே என்ன வேலை, நீ யார எங்கே கூட சுற்றிட்டு இருக்கா, டேய் நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துடும். சத்தியமாக நமக்கு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதை நம்ம என்றைக்குமே செஞ்சிடக்கூடாது. ஏன் செஞ்சிட்டோம்னா இப்போ ராமதாஸ் அவர்கள் கேட்டதை ஒட்டுமொத்த தமிழர்களும் கேட்டுருவாங்க. நீங்கள் யார், உங்களுக்கு இங்கே என்ன வேலை, இந்த கேள்வி வந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், எந்த காரணத்தை கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திடக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், வழக்கம் போல் மத்திய அரசு மேலே நம்ம பழியை போட்டுருவோம். எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இதுதான் போகிறதே. இப்போ திமுக ஆட்சி ரொம்ப முட்டு கொடுத்து பார்த்தாங்க. இப்போ 2021 ஆட்சி மாறிடுச்சு. ஸ்டாலின் வந்துட்டாருன்னா 3 போகம் வந்து விளைஞ்சிரும். எல்லா பக்கம் மேட்டுவானில் தண்ணி வந்துடும். எல்லா கர்நாடகாவில் தண்ணிக்காரன் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவான். அப்படிலாம் செஞ்சு இப்படி அழகாக ஊட்டிட்டு போனார். பெருசாக உருட்டினாங்க. ஸ்டெர்லைட் படுகொலை பற்றி பேசினாங்க, அப்புறம் 8 வருஷ சிலை பற்றி பேசினாங்க, எல்லாம் பேசினாங்க. இப்போ எல்லாம் இந்த கோவலம் மணிக்க புதக்குழி விழுந்து படுத்து தூக்கிட்டாங்க. எல்லாருமே எல்லாம் படுத்து தூங்கிருச்சு. இப்போ என்னன்னா, ஸ்டாலின் ஆட்சி வந்துருச்சு. இப்போ இவங்களுக்கு முட்டு கொடுக்க முடியல. 8 வருஷ சிலை விரைவுச்சாலைன்னு அறிவிக்கிறாங்க. பாரத விமானிலே வந்து போகுது. அப்புறம் எல்லாமே எடப்பாடி என்ன கொண்டு வராரோ, எடப்பாடி கொண்டு வதை தாண்டி மின்கட்டண ஒரு தொடர்ச்சியாக 3 ஆண்டுகளாக 3 முறை ஐயா ஆட்சியவரில் மின்சார வயலுக்கு கூட்டாப்பில் இப்படி பல பிரச்சனைகள் எடப்பாடியும் தாண்டி ஒரு கொடுத்த உடனே முட்டு கொடுக்க முடியாமல் நிறைய உடம்பிறப்புகளை முட்டி தெரிஞ்சுது. எவ்வளோ தான் முட்டி போயிடுவாங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ அவனும் மனுஷன் தானே. கல் மண் எல்லாம் பார்க்காம கழுப்பில் முட்டி போட்டாங்க. ஒரு கட்டத்தில் ரத்தம் வடி முட்டி போட்டாங்க. அப்போது இதில் ஒரு பெரிய சான்று என்ன தெரியுமா, கடல் நீரில் ஒரு சரக்கு அடிக்கிறான். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளா வீட்டுக்கு கூட்டிருந்தாரு. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். கடல்ல பிடிச்ச காணாங்கத்த அதோட சரக்கு இன்னைக்கு 65 போட்டு ஃபுல்லா ஒரு சாத்துறோம். இன்னைக்கு நம்ம லைட்டா கட்டியை போட்டு வேலை ஆரம்பிக்கிறோம் கடல் தண்ணியில.
தான் கட்டிங் போட ஒரே ஒரு மச்சான் தான் டேஸ்ட் ஆகுது மாமா. ஐயோ ஐயோ. பார்த்துக்கோங்க, கடலில் சரக்கு அடிக்கிறது திராவிடம் அப்படி அந்தளவுக்கு கலாச்சாரத்துலேருந்து எல்லாம் கொட்டி தீர்த்திருச்சு. இந்த அப்படி ஒரு பக்கத்தை கலாச்சாரம் வச்சுக்கோ. இன்றைக்கி சென்னையில் காஷ்மீரில் 17 வயசு பையன் அவர் கத்தி வச்சு சின்ன பையனை கத்தி வச்சு மாட்டிகிட்டு இருக்கான். தருமபுரியில் நேற்று பிரியாணி சார்ந்த ஒருத்தர் கிரில் மாஸ்டர் போடுவார், அவரை நேற்று முஸ்லீம் ஒருத்தர் அவர் வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. அப்புறம் அதிமுக நிர்வாகி வெட்டி கொலை பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய கன்னியாகுமரி பொறுப்பாளர் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரு அந்த அவருடைய கணவரை வெட்டி கொண்டுட்டாங்க. இப்படி பல இடங்களில் எல்லா கட்சி நிர்வாகிகளையும் வந்து வெட்டி கொண்டுக்கிட்டே இருக்காங்க. அரசியல் படுகொலேருந்து பல படுகொலை நடந்துக்கிட்டு இருக்குது. இவர்களை முட்டு கொடுத்தவே முடியலை. இவர்கள் வந்து யாராலையும் முட்டு கொடுக்க முடியல. இப்போ எனக்கு என்னென்னா, ஸ்டாலின் ஆட்சியை கொடுறதை பார்த்துட்டோம். இந்த இந்தியா கூட்டணி ஒரு முறை என்னத்தையோ ஒரு போகிற பக்கம் வந்துட்டு போயிருந்துச்சுன்னா இவங்க இந்த நீட்டு தேர்வு ஒழிக்குன்னு முட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த முட்டு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு முட்டு, இப்படி பல முட்டுகளுக்கு நம்ம வந்து உண்மையாக விட தெரிஞ்சு நம்ம செந்திலி வெள்ளம் வச்சுக்கோங்களேன், உட்கார வச்சு டெய்லி நேரம் போகாதப்பறம் கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு இந்த மூக்கு இருக்குல்ல, மூக்கு பொட்டப்பாருக்கு பிடிச்சி டப்புன்னு அடிக்கலாம். இதெல்லாம் முட்டு கொடுத்து இந்தியா கூட்டணி இந்த ஸ்டாலின் வந்துட்டா என்ன நீங்கள் நான் போன வீடியோ சொல்லி சொடக்கு போட்டு இப்படி பேசினாங்க. இப்படி சொடக்கு போட்டே கேள்வி கேட்கலாங்க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் உள்கட்டமைப்பு, வேலைவாய்ப்பு இல்லை இதெல்லாம் உயர்த்திட்டாங்க. இலவசத்தை தவிர நாங்கள் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், அப்புறம் மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், மாணவர்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம், ஓஸ்டியில் பேருந்து விடுறோம். இதெல்லாம் தவிர நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இந்த செயல் திட்டம் மூலமாக பிற்காலத்தில் ஒரு 10 ஆண்டு காலம் கழிச்சு 20 ஆண்டு காலம் கழிச்சு வேலைவாய்ப்பு இல்லாத இதை நாங்கள் வந்து குறைப்போம். மோடி அரசு தான் பண்ணலை, தமிழ்நாடு அரசு பண்ணியிருக்கு. ஏதாவது ஒன்று இந்த போன முறை நீங்கள் வந்து அரபு கண்ட்ரி போயிட்டு வந்தாங்க, என்ன நடந்துருச்சு? அதற்கு இப்போ அடுத்து அமெரிக்கா ட்ரிப் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்படி பல இடங்களுக்கு நீங்கள் போகிறீங்களா, ஒரு தொழில் முனைவு கொண்டு வந்து தொழில் முனையமாக ஏற்பட்ட நன்மைகள் என்ன? ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் ஈர்த்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய தொழிற்சாலை உருவாக்க போகிறாங்கன்னு சொன்னாங்களே, என்ன நல்லது நடந்துருச்சு? ஏதாவது ஒன்று ஒன்று நம்ம கேட்குறோம். ஒன்று ஸ்டாலின் ஆட்சியெல்லாம் நடந்துருச்சு. உங்களுக்கு முட்டு கொடுக்கறத கேட்குறேன். சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பாவம்லாம் உப்பில் போட்டு நீங்கள் வந்து முட்டி போடுறீங்களா, ரத்தம் வடிதுல, அந்த ரத்தம் வடியும் போது உங்களுக்கு இறக்கமாக உங்களுக்கு இருக்க இப்படி வலிக்க நமக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குறோமே, முட்டியெல்லாம் தேஞ்சு போகுது, தேஞ்சு போகுது. 3 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த முட்டியும் காலி பண்ணிட்டாப்புல ஸ்டாலின் ஐயா வந்து. எங்கேயாவது பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கா? கள்ளக்குறிச்சி போனால் கலாச்சாரம் இருந்துக்கிட்டு இருக்கு, சென்னை போனீங்கன்னா யூடியூப்பில் நேரடியாக மிரட்டுறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் நன்மைக்காகவாச்சு ஒரே ஒன்று சொல்கிறது மணிக்க கல்வி தரத்தை வைத்துட்டாங்க, இல்லை தமிழ்நாடு முழுக்க புதுசாக பள்ளிக்கூடம் திறந்துட்டாங்க, இல்லை கல்லூரி திறந்துட்டாங்க, இல்லை பள்ளிக்கூடத்துக்கு உள்கட்டமைப்பு உருவாக்கி விட்டாங்க. ஏதாவது ஒன்றுமே இல்லை. பாவம், உண்மையிலே உடம்பிறப்புகள் பாவம். முட்டிலாம் வலிச்சிட்டு இருக்கு, ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு, உப்பையும் கரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ரத்தம் வடிஞ்சு உப்பு கரையுது. அப்படி ரத்தத்தை அப்படியாவது வலியை போக்கும் அப்படிங்கிறாங்க. அடி வாங்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய ஐயாவுடைய கேள்வி. என்ன ரொம்ப நியாயமான கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, மக்களுக்காக பெருநித்துவத்தை, மக்களுடைய இடப்பங்கீடை கொடுங்க. சீமானர்களை தான் சொல்லுவாங்க, நீங்கள் இடப்பங்கீடு கொடு. நாங்கள் எவ்வளோ பேர் இருக்கோம், எங்களை எண்ணுங்க. இத்தனை மக்கள் இப்போ உதாரணத்திற்கு பன்னீர் இத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னா அவருக்கு ஏற்ற இடஒதுக்கீடு நீங்கள் கொடுங்க, நீங்கள் இடப்பங்கீடை கொடுங்க. இதுதான் எல்லாருடைய கேள்வி. ஆனால் இந்த எடுத்துட்டா நான் முதல்ல சொன்னது தான், ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதே கேள்வியை எல்லா தமிழரும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இப்போ இணையதளம் இருக்குது, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். டக்குன்னு கொண்டு போய் சேர்த்துருவோம் நம்ம எல்லாருமே. அப்போ இது வந்து வெளியவே தெரியக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படி நாசுக்காக நம்ம பேரணுங்கிறதுல கணக்கற்ற மேலே பார்த்துட்ருக்காங்க. ஆனாலும் நம்ம இங்கே இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் பாவம் ஹைனா கூட்டங்கள் குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திராவிடம் பேசக்கூடியவங்க ஒரு கருத்து பேசினாங்கன்னா அந்த கருத்திற்கு எதிர்கருத்து வைக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு அவர்களுடைய கணவர், அவருடைய மனைவி, அவருடைய கள்ளக்காதலி, அவருடைய சித்தி, அன்புமணியோட சித்தி, இதுதான் திராவிடம். வேறு எதுவுமே கிடையாது. திராவிடம் என்ன கேட்டிங்களா, இதுதான். இது வந்து ஒருத்தர் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து போட்டு இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுமா, இதே தான் எம்ஜிஆரை பண்ணாங்க. அவர் வந்து இந்த பெண்ணோட தொடர்பு இருக்குது, ஜெயலலிதா கூட தொடர்பு இருக்குது, சிறுதேவி கூட தொடர்பு இருக்குது, அப்புறம் அந்த சரதா தேவி அவங்க கூட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ரூமர் கிளப்பிட்டே இருந்தாங்க. அப்புறம் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களை யார் பேசினாலுமே இவங்களோட சிந்தனை பார்த்திங்களா, ஒருத்தர் சிந்தனை என்ன இருக்குமோ அதான் வெளிப்படும்.
இவங்களுடைய மக்கு பிடிச்ச அழுக்கு மூளைக்குள்ள எப்போ பார்த்தாலும் இந்த லூலு குரூப்பை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் இதை பற்றியே பேசி அமைக்கல நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆபாசத்தின் உச்சம், அழுக்கின் உச்சம், லூலு குரூப்போட தலைவரே இவனுங்க தான். இதுங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் எந்த காலத்தில் நாகரிகமாக இருக்காது. இந்த கேள்வியை எல்லாரும் எழுப்புவோம். நன்றி.